அன்பு நேரிலே ஆண்டவர் இயேசு நாமத்தினால உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்படி சொல்கிற வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நீங்கள் சாட்சியாக வாழ தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இயேசுவை நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான வசனத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தை என்ன செய்யணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை தேவன் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறிந்தார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடும்போது அவன் கூப்பிடுதலை கேட்டறிந்தார். அந்த உபத்திரவத்தை தேவன் அற்பமாக எண்ணுகிற தேவன் அல்ல. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக யோசேப்பு மிக உபத்திரப்பட்டார். யோசேப்பு பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. யோசேப்பு அருமையான ஒரு வாலிபன். அவனுக்கு வந்த உபத்திரம் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த சகோதரர்களாலே வந்துச்சு, சொந்த குடும்பத்தாரே. பைபிளில் போட்டிருக்கு, உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்களாக இருக்கிறான்னு சொல்லி. அது மாதிரி யோசேப்புக்கு அவங்க சகோதரர்களே சத்துருவாக மாறினாங்க. அவன் நல்லது செய்ய போய் அவனுக்கு கெட்டதாக வச்சுப்பாங்க. அவங்க சகோதரர்கள் அனாதை ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரே பாரம், அதனால் பார்க்க போனான். தன் சகோதரர்களை பார்க்க போன அவனை சொப்பனக்காரன் சொல்லி அவனை பிடித்து கையை களை கட்டி ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்போ அவனுடைய சகோதரர் ஒருவர், வேண்டாம் நம்ம தம்பியை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரி அந்த பக்கம் போகிறான். அந்த வியாபாரிக்கு 20 காசுக்கு விற்றுட்டாங்க. யோசேப்பு வியாபாரமாக்கப்பட்டான். யோசேப்பு வாழ்க்கையில் பரிதாபமான நிலைமை. அவன் போத்திபார் வீட்டில் அவனை கொண்டு போய் வீட்டு வேலைக்காரனாக்கினாங்க. அங்கே தான் அது யோசேப்பு இருந்தான். ஆனால் யோசேப்பு குறித்து பார்த்திங்கன்னா நல்ல தரிசனம், நல்ல திட்டம், ஆண்டவர் வெளிப்பாடெல்லாம் அதிகமாக இருந்தது. ஆனால் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சகோதரர் அவனுக்கு விரோதமாக எழுதினாங்க. எனக்கு அருமையான நேயர்களே, கடைசியில் அது யோசேப்பை 20 காசுக்கு விற்றுட்டாங்க. யோசேப்பு போத்திபார் வாங்கிட்டு போய் அதை யோசேப்பை ஒரு வீட்டு வேலைக்காரன் ஆக்கினாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அங்கேயும் உபத்திரம் வந்துச்சு. தேவன் அதை கவனித்து பார்த்தார். அந்த உபத்திரவத்திலிருந்து யோசேப்பை விடுதலாக்கி அந்த போத்திபாருடைய மனைவி அநியாயமான ஒரு பழி போட்டாள். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த நிலைமையிலிருந்து அவனை விடுதலாக்கி ஆண்டவர் அவனை அந்த யோசேப்பினுடைய அந்த எகிப்தினுடைய அதிபதியாக அதிகாரத்தில் உள்ளவங்களை மேலான நிலைமை கொண்டு வந்தார். அவங்க சகோதரர் நினச்சது வேறு, ஆனால் தேவன் நினச்சது வேறு. தேவ திட்டம் ஒரு நாளும் பொய்யாகாது. உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்குது, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது, உங்களை குறித்து ஒரு பிளான் ஆண்டு வச்சிருக்கிறார். அது உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும். அப்போ உங்கள் நினைவுகள் ஆண்டு நினைவுகள், உங்கள் வழிகள் ஆண்டு வழிகள். பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமாக தேவனுடைய வழிகள், அவ்வளோ உயரமாக தேவனுடைய வழிகள். அப்படியே தேவனும் யோசேப்பை உயர்த்தி 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 அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை கொண்டு வந்துட்டார். உங்களே அதே மாதிரி மேலும் மேலும் உயர்த்துவார். உபத்திரவத்தை ஆண்டவர் மாற்றுவார், பாடுகளை மாற்றுவார், வேதனைகளை மாற்றுவார். யோசேப்பின் பாடுகள் எல்லாம் மாறிச்சு. யோசேப்பின் போராட்டங்கள், யோசேப்பின் உபத்திரவங்கள் எல்லாம் கற்று மாற்றினார். கவலைப்படாதீங்க, உங்கள் உபத்திரவம், உங்கள் போராட்டம், உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றி உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சோமல்லாமா, நல்ல ஆண்டவரே, யோசேப்பை உயர்த்தினவரே, யோசேப்பை உயர்த்தினவரே, இதை கேட்டுக்கொண்டுக்கிற உம்முடைய அருமையான மகனே, மகளே, உம்முடைய அருமையான உம்முடைய குடும்பத்தாரை ஆண்டவரே, இந்த அருமையான ஊழியக்காரரை, இந்த ஊழியக்காரியை ஆண்டவரே நீர் உயர்த்துங்கப்பா. எந்த நிலைமையிலிருந்து, எந்த உபத்திரவத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டாலும் அந்த உபத்திரவத்தை மாற்றி என் பிள்ளைகளை உயர்வடை செய்யும், மேன்மடை செய்யும். யோசேப்பை உயர்த்தினவர் உடைய அருமையான மகனை உயர்த்துங்க.
ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ். கர்த்தர்